ஹாய் guys, வெல்கம் டு மான்வால் அவர். இன்னைக்கு நாம டாப் டியர் ப்ரீவியஸோட 3வது எபிசோடும் 4வது எபிசோடும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். போன சாப்டரில் ஹீரோ கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணா அதோட கண்டினியூஷன் தான் இந்த சாப்டரில் போகுது. கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணதோடைய சிஸ்டத்தால் ஒரு மெசேஜ் பாப் ஆகுது. நீங்கள் 6 பாத் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் டெக்னிக் நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கிறீங்க. இதிலிருந்து ஒரு மெயினான கல்டிவேஷன் ரூடை தேர்ந்தெடுங்க. ஷார்ட்மேன்ஷிப், தண்டர் கல்டிவேட்டர், எர்த் கல்டிவேட்டர், ஃபயர் கல்டிவேட்டர், வாட்டர் கல்டிவேட்டர், வுட் கல்டிவேட்டர் அண்ட் விண்ட் கல்டிவேட்டர். நீங்கள் இதில் எதை சூஸ் பண்ண போகிறீங்க? ஹீரோ மனசுக்குள்ளேயே இந்த 6 பாத் ரீஇன்கார்னேஷன் டெக்னிக்கில் நான் 6ல் ஒண்டா விட்டா கூட இது வேஸ்ட்டு தான். அதனால் நான் 6ஐயும் ஒண்டாவே டெவலப் பண்ணணும். ஆனால் என்னது இதை மெயினாக ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லுது. சரி, நான் இதுக்காக ஸ்வாட்மேன்ஷிப்பை தேர்ந்தெடுக்கேன். ஸோ இதுதான் கல்டிவேஷனோட சென்ஸா? என்னோட பாடி ரொம்பவே ஹீட் ஆகிற மாதிரி உணர்றேன். இஷ்டத்துலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. நீ ஒரு தரம் இந்த கல்டிவேஷன் பாத்துக்குள்ளே வந்துட்டேன்டா, மறுபடியும் உன்னால் திரும்ப போக முடியாது. உன்னுடைய அட்ரிபியூட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு குட் லக். இது என்ன புதுசா? இது எல்டராயனோட தனிப்பட்ட விஷயங்களை காட்டுது. அவருக்காக நான் கொட்டி உழைச்சும் அவர் என்னை இன்னமும் வெறுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஓல்டு பாஸ்டர். அம்மா அப்பா ஓடி போன பிறகும் அவர் எனக்கு எந்த ஒரு தொந்தரவையும் கொடுக்கல என்று அவருக்கு சில வருஷங்களாக எங்கே போனாருன்னு யாருக்குமே தெரியல. அதை பற்றி இப்போதைக்கு கவலை இல்லை. ஒரு கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு நல்ல இடம் கிடைச்சிச்சே, அதுவே இப்போதைக்கு போதும் நினச்சிட்டே தன்னோட கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணுறான். நான் கியூஐ இல்லத்தில் 9வது ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கு பிறகு இங்கிருந்து கண்டிப்பாக நான் வெளியேறுவேன். எல்டரை என்ன செய்யலாமண்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஹோ, இந்த லைட்ஸ் இதுதான் கியூஐயா? ஆனால் என்னால் விண்டு, எர்த், வாட்டர் அண்ட் வுட்டை தானே சென்ஸ் பண்ணலுது. ஃபயரையும் தண்டரையும் இங்கே காணலை. ஐ திங்க் இது மெடிக்கல் ஹெர்ப்ஸ் கார்டன் அறிகிறதால இருக்கலாம். என்னவா இருந்தாலும் நான் இப்போ இந்த 4 கியூஐ டெக்னிக்லையும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். இப்படி ஹீரோ ஃபோக்கஸ் பண்ணிட்டே சிஸ்டத்தில் ஒரு மெசேஜ் போப்பாது. இது ஹீரோக்கு 2 ஆப்ஷனை கொடுக்குறது. முதலாவது, உங்களோட பவரை மறைக்காமலுக்கு எல்லாருக்கும் வெளிப்படுத்தி நீங்கள் சக்திசாலிங்கிறது ப்ரூவ் பண்ணுறது. 2வது, உங்களோட ப்ரொஃபைலை லோவாகவே மெயின்டைன் பண்ணி உங்களோட கல்டிவேட்டிங் எல்லாம் எல்லாத்தையும் மறைச்சி வச்சு கொள்வது. 2 சிஸ்டம் அவனுக்கு 2 ஆப்ஷன்ஸை கொடுக்குது. ஹீரோ 2வது ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கான். இப்படியோ 2 வருஷம் ஓடி போயிடுது. ஹீரோ கார்டனில் தனது 4 கியூஐ பவரையும் யூஸ் பண்ணி மெடிக்கல் ஹெர்ப்ஸை வளர வைக்கான். நான் இப்போ 4 டைப் ஆஃப் த கியூஐயை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அதுக்குரிய ரிசல்ட்டு தான் இப்போ எனக்கு விளங்குது. இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு. அவன் வீட்டுக்கு போகிற வழியிலேயே அந்த கார்டனை பாதுகாக்க வந்த கல்டிவேட்டர்ஸில் ஒருத்தி ஹீரோவை தடுத்து, நான் உனக்கு கூட தனியாக கொஞ்சம் பேசணும், என்னை பின்தொடர்ந்து வா அங்காள். இவ மெடிக்கல் கார்டனை பாதுகாக்க வந்திருந்தாலும் சர்வன்ஸோட எப்பயுமே பேச மாட்டாவே. இப்போ என்ன என்கிட்ட தனியாக பேசணும்னு நினைக்கா? சிஸ்டம் எனக்கும் இவளுக்குமான ரிலேஷன்ஷிப்பை காட்டு. இதுக்கு முதல் நான் இவளை பார்த்ததே இல்லை. எப்படி இவள் என் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிருப்பாள்? இந்த ஸ்டார்ஸ் எங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வலிமையை குறிக்கும். நீ ரொம்பவே நேவஸாக வேணாம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ உன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக இங்கே ஸ்லேவாக இருக்க விரும்புறியா? கண்டிப்பாக இல்லை. யாருக்கு தான் இங்கே வாழ்க்கை ஃபுல்லாக ஸ்லேவாக இருக்கிறது பிடிக்கும்? அப்படியா? கண்டிப்பாக என்னால் அப்போ உனக்கு உதவி செய்ய முடியும். உனக்கு கல்டிவேஷனை கற்று தந்து உன்னை இம்மோட்டலாக்க என்னால் இயலும். எனக்கு ஹெல்ப் பண்ணு. எல்டரோட அல்கமி ரெசிபியை எனக்காக எடுத்து கொண்டு வந்து கொடு. அப்படி செஞ்சீன்னா நான் இங்கே இருந்து போகக்குள்ள உன்னையும் என்னோட சேர்த்து ஃபெண்டிஷ் கல்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன். நீ ஒரு நல்ல கல்டிவேட்டராக இருந்தால் நம்ம ஒரு டூவோ கப்பலாக கூட மாறலாம். என்னது, இந்த பொம்புல ஃபெண்டிஷ் கல்ட்டு சேர்ந்தவளா? 2 ஹீரோ ஆச்சரியப்படுறதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. என்ன விளையாடுறாளா? அவள் சொன்ன மாதிரி நான் செஞ்சா ஜேட் செட்டுக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆகிடும். அப்படி மட்டும் நான் பண்ணிட்டேன்டா, உலகம் முடியும் வரையும் என்னை தேடி தேடி வேட்டையாடுவாங்க. ஆனால் நான் இதை மறுத்துட்டாலும் இந்த பொம்பளை என்னை கொன்றுவா. நாங்கள் இப்போ காட்டோட ஆழத்தில் இருக்கோம். இப்போ நான் கத்தி கூக்குரல் போட்டாலும் எதுவும் வேலைக்காகப்படுறதில்ல. ஈவன் எல்டன் அயன் கூட இங்கே இல்லை. ஓகே, இதுக்காக நீ கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோ. நாங்கள் 2 பேருமே கியூஐ டெக்னிக்கோட 7th ஃபார்மில் தான் இருக்கோம். பட் எனக்கு எந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸும் தெரியாது. எந்த ஒரு வெப்பன்ஸும் என் கையில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவள் சில ட்ரிக்ஸ் கூட வச்சிருப்பாள். என்னால் கையால் மட்டும் இவளை எதிர்த்து சண்டை போட முடியாது. ஹீரோ பச்சை புள்ளமாய் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியாதே. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பார்ட்னரும் எல்டர் அயனோட பவுலியான ப்ரொடெக்ட் பண்ணிட்டுல இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இப்போதைக்கு எந்த ஒரு பவருமே கிடையாது.
எனக்கு இதை பற்றி தெரியாதுன்னு நீ நினச்சியா? எல்டர் ரயன் அவருடைய லைஃப் ஸ்பேனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி மெடிசினை தேடி போயிருக்காரு. அவர் லேசில் திரும்ப மாட்டார். நீ கார்டனை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புளை பற்றி கவலைப்படாத, அவங்கள நான் பார்த்துக்கிறேன். நீ அந்த ரெசிபியை மட்டும் தேடி எனக்காக எடுத்து வந்து கொடு. ஸோ அது கஷ்டமாக இருக்காதுல்ல. நீ இந்த பில் எடுத்துக்கோ, இது உன்னுடைய கல்டிவேஷன் பொட்டன்ஷியை அன்லாக் பண்ணும். இது என்னுடைய க்ரீட்டிங் கிஃப்ட். டேமிட், இந்த க்ரீட்டிங் கிஃப்ட் கண்டிப்பாக ஒரு பாய்சன் தான். அவள் அதை ஹீரோட வாய்க்குள்ளே திணிச்சு விடுறாள். ரிலாக்ஸ் ஆரு, கண்டிப்பாக நான் உன்னை ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஹீரோ ஒன்றுக்கு முடியாமலுக்கு தேங்க்யூ மிஸ் எங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் சிஸ்டம் அந்த பில்லை என்னோட உடம்புல இருந்து வெளியில் எடு. சிஸ்டத்துக்கு கட்டளை போட்டோனையோ சிஸ்டமும் அது இப்படியே செய்யுது. அடியை கண்டிப்பாக நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும். அவளோட பேச்சை கேட்கணுமா என்ன? ஃபீண்டிஸ்ட் கல்ட்டை சேர்ந்தவங்க ரொம்பவே இரக்கம் இல்லாதவங்க. அவளுக்கு உதவி செய்கிறதால எனக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்க போகிறதில்ல. திடீரென்று ஹீரோக்கு ஒரு மெசேஜும் போப்பாது. அது என்னேண்டா அது ஒரு குவிஸ்ட். ஒன்று ஹீரோ அவளுக்கு உதவி செஞ்சு அந்த ரெசிபியை எடுத்து கொடுக்கலாம். அப்படி இல்லைண்டா அவள் ரொஃபரை மறுக்கலாம். அப்படி மறுத்தா அவனுக்கு ஒரு ஸ்வாட் ஸ்கில்லும் கிடைக்கும். இப்போ நான் என்னத்தை சூஸ் பண்ணுறது? நாங்கள் 2 பேருமே வேறு வேறு பாதைகளில் இருக்கோமே. அப்படியோ நைட் டைம் ஆயிடுது. ஹீரோ மெடிடேட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அவள் வந்து சொல்கிறாள், நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அது எல்டர் ரயனோட ஸ்டடி ரூமில் தான் இருக்குது. நான் அங்கே இருக்கிற கார்ட்ஸை அடித்து போட்டுடுறேன். நீ அந்த ரூமுக்குள்ளே போய் அதை தேடி எடு. ஹீரோ சரி, மறந்துடாத ஃபார்மேஷன் ஆக்டிவில் தான் இருக்குது. ஏதாவது தப்பாக பட்டுச்சேண்டா அங்கேருந்து ஓடி வந்துடு. நமக்கு டைம் இல்லை, நீ டக்குன்னு ரெடியாகு. அந்த பொம்பளை உண்மையிலே இரக்கம் இல்லாதவர் தான். என்னதான் அவங்க 2 பேரும் வேறு வேறு செக்டாக இருந்தாலும் எவ்வளோ நேரம் இவரோட பேசி பழகிருப்பாள். இப்படி கொடூரமாக கொண்டு வச்சிக்காளே. ரெஸ்ட் அண்ட் பீஸ் பிரதர். நாம் இதை எல்டர் ரயனுக்கு கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். இவள் சரியான வேகமாக தான் இருக்காள். நான் கொஞ்சம் நடிப்பை போட வேண்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன விளையாடுறாளா? இந்த ரூம் எவ்வளோ பெருசாக இருக்குது, இதுக்குள்ளே நான் எப்படி தேடுறது? அவள் நினச்சிருந்தால் அவளே மறைஞ்சி வந்து இவ்வளோத்தை தேடி லேசாக எடுத்துகிட்டு போய்க்கலாமே. இந்த பிரச்சனையில் ஏன் என்ன மாட்டி விட்டாள்? அவளுக்கு என்ன மூளைகளை குழம்பி போயிட்டா என்ன? அவள் பின்னால் வந்து, என்ன அங்கே முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? நீ அதை கண்டுபிடிச்சியா இல்லையா? இல்லை இன்னும் நான் கண்டுபிடிக்கலை. எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னே புரியலை. இந்த ரூம் ரொம்பவே பெருசாக இருக்குது. என்ன காட்டி கொடுக்க நினைக்கிறியா? இல்லை கண்டிப்பாக அப்படி கிடையாது. நான் உண்மையாக இருக்கேன் மை லேடி. இந்த நான்சென்ஸை நிறுத்து. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இதில் நீ இப்படி பண்ணிகிட்ருக்கிற. எவ்வளோ தைரியம் உனக்கோ? நான் இங்கே எவ்வளோ பேரை கொண்டேன், உன்னை கொல்ல மாட்டேன். என்ன தைரியத்தில் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லேடி. என்னோட பின்னால் போகக்குள்ள பின்னால் இருக்கிற அலுமாரியில் முட்டுப்பட்டு மேலே இருந்த வாஸ் கீழே விழுகுது. அதை பார்த்துட்டு 2 பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏனெண்டா அந்த வாஸ் கீழே உளுந்து உடஞ்சி அதுக்குள்ளே தான் அவருடைய சீக்ரெட்டான ரெசிபி இருக்குது. அதோட இந்த சாப்டரும் முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.